யா நான் சொன்ன மாதிரி யோ விழுந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி விழுந்துருச்சு. சூப்பர் சூப்பர். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது எஃப்எஃப்கே ப்ரோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக வந்திருக்க அந்த அரைவல் அனிமேஷன் எடுக்க போகிறோம். சரிங்களா? அதோடு சேர்த்து அது பேர் என்ன, இது மிஸ்ட்ரி ஷாப் எடுக்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட 3000 டைமண்ட் இருக்குது. முதல்ல நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். பவர் ஆஃப் அமுக்கு என்னென்னு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வெறும் 150 டைமண்ட்லேயே நம்மளுக்கு விழுந்திருக்கு. இதெல்லாம் தள்ளி விட்டுறலாம். எங்கே இருக்குது? தான் இங்கே இருக்குது. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது. செம்மையாக இருக்குது. போன தடவை 3 கிளியர் கேட்ச் கொடுத்தோம். இந்த தடவை எத்தனை கொடுக்க போகிறோம்? 3 கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். கிளியர் கேட்ச் போயிடலாம். கிளியர் கேட்சுக்கு போனோடனே வந்தாச்சு. 3 கொடுத்துருவோம். 1 2 இருங்க 3 இதோட 3 அவ்வளோதான். கோல்டு ராயில் ஒரு ஸ்பின்னு. கோல்டு ராயில் 2 ஸ்பின்னு. அப்புறம் இதுக்கு வருவோம். ஏன்னா போன தடவை அப்படி தான் பண்ணியிருந்தோம். வெறும் 150 டைமண்ட்லேயே நம்மளுக்கு விழுந்துருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்பின்னிங் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். 39 கிட்ட இல்லை 2 நக்கு டிவிடி கறினா விழுந்துரு நக்கு விழுவாது. இது விழுவாது. மொத்தமும் பிடுங்க போகிறான்னு நினைக்கிறேன். 3000 டைமண்ட் நக்கி போகுது. கொடுத்துட்ருவோம். சுகுணா பண்டில் எடுத்தாச்சு. அதோட அரைவல் அனிமேஷன் எடுக்கலாம். எப்படி நக்கு இன்னும் 2ல் விழுந்துடும் பாருங்க. கன்ஃபார்மாக விழுந்துரும் பாருங்க நமக்கு. நக்கு என்னங்கடா ஏய், கடைசியில் 449 டைமண்டு அமுக்கு. இதுக்கு அமுக்கு செட் ஆகலை. நம்ம அதுக்கு நேராக அந்த ஸ்டெப்பப் ஈவெண்ட்டு போய்டுவோம். இப்போ செம்மையாக இருக்குது. 3 பண்டில் நம்ம எடுத்துட்டோம். என்னடா ஏய் 8000 பாயிண்ட்ஸ். ஆஹா லக்க பாருங்கள். 2மே விழுந்துருச்சு. 2த்தையும் கிளைம் பண்ணிப்போம், எக்யூப் பண்ணிப்போம். அதாவது நம்ம சுகுணா பண்டில் 150 எடுத்துட்டோம்ல, அதனால தான் நமக்கு இந்த தடவை தரல. நமக்கு விழுந்துடும். விழுவாது தெரியும். கர்னா நான் இங்கே தரமாட்டானுங்க. ஒரு தடவை தந்தா அவ்வளோதான். விழுந்துரு இல்லை விழுவலை தெரியும். வேணுங்களே டைமண்டெல்லாம் போகுது. அது மட்டும்தான். இன்னொரு 3 தடவை கொடுத்துருவோம். கிளியர் கேட்சு. காசா பணமா? 1 2 3 இதோட திரும்பவும் போய் பண்ணுவோம். கன்ஃபார்மாக இந்த தடவை விழுந்துரும் பாருங்களேன். விழுந்துடும். ஸ்டெப்பப் ஈவெண்ட்டில் விழுந்துரும் பாருங்க. விழுவலை. இந்த தடவையும் விழுவலை. எனக்கு அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோஃபாவில் படுகிறானே, அதுதான் எனக்கு தேவைப்படுது. சைடில் அந்த ஒத்த கையில் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு தேவையே இல்லை. தயவு செஞ்சு அது மட்டும் விழுந்துடாத. விழுந்துராது. நான் சொன்ன மாதிரி விழுந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி விழுந்துருச்சு. சூப்பர். அவ்வளோதான். இப்போ நேராக எங்கே போகிறோம்? இது பேர் என்ன, மிஸ்ட்ரி ஷாப். இந்த தடவை மிஸ்ட்ரி ஷாப் போகிறோம். நம்ம லக்கு எவ்வளோ? நமக்கு தான் லக்கே கிடையாது. வேணா பாருங்களேன். 71. பரவாயில்ல. லக்கு இல்லைனா கூட என்ன, ஸ்டார்டிங்கில் எமௌண்ட் வந்துருக்கு. இதுக்கு நம்ம என்ன எடுக்கலாம்? பேக் பேக் எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுது. உள்ளே ஒன்றும் பெருசாலாம் இல்லை. எமௌண்ட்டு மட்டும் தான் இருக்குது. வேணாம், பேக் பேக் ஒன்று எடுத்துக்கலாம். பேக் பேக்கா இல்லை நீங்களே சொல்லுங்கள், எது எடுக்கலாம்? கமெண்டில் சொல்லுங்கள். பேக் பேக்கா இல்லைனா அந்த எமௌண்ட்டா? எனக்கு தெரிஞ்சு கிரேட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எடுத்துடாச்சு. இப்போ இன்னும் டைமண்ட் தேவைப்படுது. சரி, இதை எடுத்துப்போம். இந்த பேக் பேக் சும்மா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது பார்க்க. அந்த ஜுஜுட்சு கைசன் நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லையான்னு சொல்லுங்கள். நான் பார்த்துருக்கேன். செம்மையாக இருக்கும். அது இப்போது சீசன் 3 வந்திருக்கு. இப்போ புதுசாக எவ்வளோ தரப்போகிறானுங்க? 4. இதுக்கு இன்னும் நமக்கு 78 டைமண்ட் தேவைப்படுது. இந்த பண்டில் ஐயோ இவ்வளோ டைமண்ட்லாம் கொடுத்து வாங்க முடியாது. இது பண்டில் நான் நினச்சா அங்கே சைடில் இருக்க பண்டிலையும் நான் எடுத்திருப்பேன். பட் நான் ஃபீமேல் பண்டில் போட்டு ஆடுறதில்ல, அதனால் எடுக்கலை. அந்த சைடு ஒன்றும் பெருசாலாம் எமௌண்ட்லாம் இல்லை. இந்த கிரேட்டில் நமக்கு 4 தான் விழுந்துருக்கு. திரும்ப வாங்க முடியாதுட்டுக்கு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ், சரிங்களா? டேரெக்டாக நம்ம இங்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு 4 டைமண்ட் குறையுது. இது எடுத்துக்கலாம். 5 டைமண்டுக்கு பரவாயில்ல, எடுத்துடுறோம். அமுக்கு அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது. எக்யூ கொடுத்துருவோம். இதையும் இந்த பண்டில் 435. நான் தான் சொன்னேன், ஃபீமேல் பண்டில் போட்டு நான் ஆட மாட்டேன். இவன் யாரா அவன்? ஜாஸ்மின். சும்மா இன்வைட்டாக கொடுத்துட்ருக்கான். இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது சும்மா இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்வைட்டாக. டைமண்டெல்லாம் போச்சு. சரி, போய் எல்லாத்தையும் எக்யூப் பண்ணுவோம். நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது முதல்ல கலெக்ஷன்ஸு? இவ்வளோ இருக்கா? இருறா வரேன், வெயிட் பண்ணுறா.
இது இது வச்சுக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம். சரி, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே பாய்.